கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 24:4, Matthew 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இப்ப முதல்ல அவங்க கேட்ட 3 கேள்விக்கும் முதல் பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரிய முறையில பகுத்தறியக்கூடிய மக்களா இருங்க. முதல்ல உங்களுக்கு தேவை என்ன? ஆவிக்குரிய பகுத்தறிவல், டிசர்ன்மெண்ட் தான் வேணுமா ஒழிய அடையாளத்தை தேடக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அவசியமான ஒன்று, தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்றவங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் எப்ப முடிவு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே வேலை என்ன சொல்றாரு? நீ வஞ்சிக்கப்படாது. அப்ப என்ன வஞ்சனை வரக்கூடியதாக இருக்கும்? ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரம் 15 சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை ஆயிருங்க. அது மாத்திரமல்ல, இந்த மத்தேயு 24வது அதிகாரத்துல 11வது வசனம் 24வது வசனம் சொல்லுவாரு, நிறைய பேர் எழும்பி நான் தான் கிறிஸ்துனே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. அதனால நீங்க என்ன, உங்க கியூரியாசிட்டியை காட்டிலும் உங்களுக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இரண்டாவது, இங்க சொல்லும் போது என்னன்னா, வஞ்சனை தான் இந்த கடைசி நாளை குறிச்சு வரக்கூடிய ஒரு மகா பெரிய காரியமா இருக்கும். எல்லாத்தையும் காட்டிலும், அதாவது யுத்தங்கள் நடைபெறும், பஞ்சம் வரும், உங்கள் மேல உங்களை தாக்குவாங்க, உங்களை கொலை செய்வாங்க, வானமண்டலங்கள்ல நிறைய மாறுதல்கள் ஏற்படும், இது எல்லாம் நடக்கும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல என்னன்னா வஞ்சனை தான். உங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எரேமியா 14:14 பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் என்ன, இயேசுக்கு தேவனுடைய நாமத்தினால பொய்ய தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிச்சு எழுதும்போது 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லும்போது சொல்றாரு, நீங்க எந்த விதத்திலையும் யார் மூலமாவும் நீங்க வஞ்சிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருங்க. யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 4:1 என்ன சொல்றாரு? எல்லா ஆவிகளையும் சோதித்து பாருங்கள். அப்ப என்னன்னா, நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல கரெக்டா இருக்கணும். அதாவது இப்ப வஞ்சனை எப்படி வரும்? கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனை, கள்ள அடையாளம். அதனாலதான் முதல்ல என்ன ஆரம்பிக்க போறாரு, நீ அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதுல நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பாரு. முதல்ல என்னன்னா வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும். அப்ப என்னன்னா, இது வஞ்சனை உடனே வரும். ஏன்னா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ஏன்னா உடனே நடக்க போறது என்ன, இந்த 30வது வருஷத்துல இருந்து 70வது வருஷத்துல வரும் என்ன நடக்குது, உடனே இடிக்கப்பட போகுது, தேவாலயம் இடிக்கப்பட போகுது. அப்ப என்ன, ஆதி திருச்சபையிலிருந்தே இந்த வஞ்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நம்ம அப்போஸ்தலர்களை பாக்குறோம், அப்போஸ்தலர் 5:36 பாக்குறோம், தடியேசுன்றவர் நிறைய பேரை தப்பா வழி நடத்துறாரு. அப்போஸ்தலர் 21:38 பாக்குறோம், இந்த பொய்யான தீர்க்கதரிசி, எகிப்தியனுடைய பொய்யான தீர்க்கதரிசியில் இருக்கக்கூடிய காரியம். அப்போ ஆதி திருச்சபையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பிரச்சனை என்ன, வஞ்சனை கொண்டு வருவதுதான். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க தயவு செய்து ஒரு கிறிஸ்தவன் சொல்றவங்களா இருந்தா, நான் மறுபடியும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, வஞ்சிக்கிற காரியங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. யாராவது உங்ககிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரப்போறாரு, அங்க வரப்போறாரு, இங்க அது நடக்குது, இங்க இது நடக்குது, இந்த ஊர்ல யுத்தம் நடக்குது, அங்க யுத்தம் நடக்க போகுது, இதுதான் அழிவு, அது இதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவு செய்து நீங்க நம்பாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய காரியமும் எதுல இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கணும். அப்ப உங்களுடைய ஜபமோ உங்களுடைய காரியமும் எதுல இருக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய பகுத்தறிய கூடிய தன்மைய உங்களுடைய வார்த்தையின் மூலமா இன்னும் பட்டயம் தீட்ட வேண்டுமாய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜபிக்க கூடியதான். ஏன்னா எல்லா விதமான போதனைகளையும், எல்லா விதமான ஆவிக்குரிய கோட்பாடுகளை யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க பயப்படாம நீங்க என்ன பண்ணணும், வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது கர்த்தர் சொன்னதுக்கு இருக்குதா இல்லையா. அதனாலதான் நான் திரும்ப எங்களுடைய எல்லா போதனைகளையும் நாங்க நோட்ஸ் கொடுக்கறது, ஸ்கிரிப்சரல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, உங்களை நீங்க சோதிச்சு பாருங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, உங்களுடைய விசுவாசம் எதுல இருக்கணும்னா
தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமையிலும் இருக்கணுமே ஒழிய எந்த ஒரு மனுஷ ஞானத்திலும் எந்த ஒரு மனுஷனுடைய அறிவிலும் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய கடமை கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆனா உங்களுடைய நம்பிக்கை என் வார்த்தையில இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில இருக்கணும். அப்ப நான் என்னுடைய செய்தியை கேட்டு உங்களுக்கு என்ன வரணும்? நான் இன்னும் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் இன்னும் கர்த்தருடான உறவுல வளர வேண்டும் என்கிற ஒரு தாக்கத்தை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும். அப்ப என்னன்னா, எப்ப தெரியுமா உங்களுக்கு வஞ்சனை ஜாஸ்தி வரும்? எங்க வேத வசனம் நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு வஞ்சனை கூடும். அப்ப தயவு செய்து வஞ்சனையிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு வேத வசனத்தை பகுத்தறியக்கூடிய மக்களா இருப்பீர்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே, வஞ்சனை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால நாங்க இந்த வஞ்சனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிய தன்மையை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.